பிறருக்கு கடன் கொடுக்காதீர்கள். பிறரிடமிருந்து கடனும் வாங்காதீர்கள். இருப்பதை கொண்டு மட்டுமே சிறப்புடன் வாழ கற்றுக்கொள்ளுங்கள். பிறரை பார்த்து பொறாமைப்படுவதை விட இன்று நமக்கு கடவுள் கொடுத்ததை பலருக்கு கடவுள் கொடுக்காமல் இருக்கிறார் என்று சிந்தித்து பொறாமை குணத்தை விட்டொழியுங்கள். ஆரோக்கியமான உணவை சாப்பிட பழகிக்கொள்ளுங்கள். ஆரோக்கியமான உணவிற்கு அதிக தொகையை செலவிட்டாலும் பரவாயில்லை. உங்களுடைய இலக்கை நோக்கி ஓடுங்கள். ஓட முடியவில்லையா, நடங்கள். அதுக்கும் முடியவில்லையா, தவழ்ந்து கூட செல்லுங்கள். ஆனால் எப்போதுமே முயற்சியை விட்டுவிடாதீர்கள். நடந்து முடிந்ததை நினைத்து 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 இருக்கின்ற காலத்தையும் ஒருபோதும் வீணடிக்க வேண்டாம். கிடைத்த வேலையை சந்தோஷமாக செய்யுங்கள். பிடித்த வேலைக்கு முயற்சி செய்து கொண்டே இருங்கள். பிடித்த வேலை கிடைக்கவில்லை என்று கிடைத்த வேலையை உதாசீனப்படுத்தாதீர்கள். அம்மா அப்பாவுக்கு எதுவும் தெரியாது என ஒருபோதும் நினைக்காதீர்கள். உங்களுக்கு தெரிந்ததை அவர்களுக்கு கற்றுக் கொடுங்கள். எதையும் எதிர்பார்க்காமல் உதவி செய்வதற்கு கற்றுக்கொள்ளுங்கள். அனைவரிடமும் அன்பாக சிரித்து பேசி பழகுங்கள். எவரையுமே தரக்குறைவாய் நினைக்காதீர்கள். ஒவ்வொருவருக்குள்ளும் ஏதோ ஒரு திறமை இருக்கத்தான் செய்கிறது. மற்றவர்களுடைய உணர்வுகளையும் கவலைகளையும் தேவைகளையும் புரிந்து கொள்ள முயற்சி செய்யுங்கள். அப்போதுதான் உங்களையும் மற்றவர்கள் புரிந்து கொள்ள முயற்சி செய்வார்கள். எப்போதுமே எதிர்மறையாக சிந்திப்பது உங்களை பலவீனப்படுத்திவிடும். எனவே எதையுமே நேர்மறையாகவே யோசிக்க கற்றுக்கொள்ளுங்கள். நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்க நினைத்தால் மற்றவர்களை மன்னிக்க பழகிக்கொள்ளுங்கள். நீங்கள் மற்றவர்களை மன்னிப்பதால் சந்தோஷமாக இருப்பீர்கள்.